Assalamu alaikum all. Hope all are doing good. நாங்களும் நல்லா இருக்கோம். ஸோ இன்றைக்கி சிக்கன் பன் ரெசிபி எப்படி பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். இது பேக்கரி போய் தான் நம்ம சாப்பிட்ணுன்னு கிடையாது, நம்ம வீட்டில் எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு இந்த ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுலில் 3 கப் மைதா, உங்களுக்கு மைதா ப்ரிஃபர் பண்ணால் நீங்கள் மைதா ப்ரிஃபர் பண்ணுங்கள், இல்லைன்னா கோதுமை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் ஏன் நம்ம ஆட் பண்ணுறோன்னா, பேக்கரி ஸ்டைலில் நம்மளுக்கு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் நல்லா வரும். ஸோ அதுக்காக தான் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நான் 1 எக்கை நல்லா உடச்சி ஊற்றி ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட்டும் அதுக்கப்புறம் வார்ம் மில்க் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஈஸ்ட் எதுக்காக ஆட் பண்ணுறோன்னா, அப்போ தான் அந்த பன்னோட கன்சிஸ்டன்ட் டபுள் சைஸாக ஆக்டிவேட் ஆகும். ஸோ அதனால தான் நம்ம அதை ஆட் பண்ணுறோம். கையில் ஒட்டாத அளவுக்கு நீங்கள் பிசைஞ்சிங்க தான் உங்களுக்கு அந்த பன்னோட சாஃப்ட்னஸ் நல்லா கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிறதுக்காக நான் ஒரு 1/2 அன் ஹவர் நான் மூடி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சைமல்டேனியஸாக நம்ம சிக்கன் உள்ளே வைக்க வேண்டிய ஸ்டஃப் ரெடி பண்ணுறதுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 2 வெங்காயம் நல்லா சாப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கறி நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். நீங்கள் ரோல், பேட்டி, கட்லட்டு உள்ளே ஸ்டஃப் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே ஆனியனை நல்லா நம்ம சாட்டை பண்ணுற அளவு தான் அதோட டேஸ்டி ரொம்ப நல்லா வரும். ஒரு கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நீங்கள் நல்லா சாட்டை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 to 3 டொமேட்டோஸ் நல்லா ஃபைனாக நல்லா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கேப்சிகமும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இதோட 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா சாட்டை பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் நம்ம கிட்ஸ்க்கு வீட்லேயே ஸ்நாக்ஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணுங்க. ஏன்னா கடையில் வாங்கி கொடுக்குற ஃபுட்ஸ் அவங்களுக்கு அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்காது. ஸோ எவ்வளோ நம்ம ஈஸியாக அவங்களுக்கு பண்ணித்தர முடியுமோ அந்த டிஷ்ஷஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ டொமேட்டோஸும் கேப்சிகமும் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணி 2யும் நல்லா சாட்டை பண்ணிவிட்டு தேவையான மசாலாஸ், சில்லி பவுடர், அதுக்கப்புறம் டர்மரிக், கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் நான் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் க்ரீன் சில்லி சாஸும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது 2ம் ஆட் பண்ணுறதுனால டேஸ்ட் இன்னும் நல்லா அது கூட்டி தரும். ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் நல்லா பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் சீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை வேண்டாம் ஹெல்த் கான்ஷியஸ் ரொம்ப இருக்குது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா சீஸை நீங்கள் ஒமிட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நான் 1 டேபிள் ஸ்பூன் சாஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணி நல்லா இந்த கிரேவியோட மேஷ் ஆகிற மாதிரி நல்லா மேட்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக சிக்கன் கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிட்டேன். சிக்கன் அந்த ஆயில்லையே எவ்வளோ தூரம் நீங்கள் சாட்டை பண்ணுற வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு இதுலேயே ட்ரை வேணும்னா கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆனால் நான் கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்ட் வேணுக்காக கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணேன். அதுக்கப்புறம் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த கிரேவியோட சிக்கன் அதுக்கப்புறம் அந்த மசாலாவோட மெர்ஜ் ஆகிற வரைக்கும் நல்லா சாட்டை பண்ணிக்கோங்க. சாட்டை பண்ணிவிட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ், ஏன்னா சிக்கன் நான் பொடியாக கட் பண்ணனால சீக்கிரம் குக் ஆகிடும். ஸோ க்ளோஸ் பண்ணி நீங்கள் குக் பண்ண விட்டுருங்க. அதுக்கப்புறம் சீஸ் போட்டால் கிட்ஸ்க்கு எல்லாமே ஃபேவரட்டாக இருக்கும்ல, அதனால தான் கொஞ்சம் சீஸ் நான் ஆட் பண்ணி மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கிரேவி பண்ணிவிட்டு அது உள்ள சீஸை ஸ்டஃப் பண்ணிவிட்டு பண்ணுவாங்க. நான் இதை குக் பண்ணும் போதே இந்த சீஸ் போட்டனால நல்ல ஸ்மாஷ் ஆகி நல்ல மெர்ஜ் ஆகிடும் அது. ஸோ இந்த கறி இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு அந்த சிக்கன் பன் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஷேப், என்ன ஷேப் வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த டோ பார்த்திங்களா, டபுள் சைஸாக இருந்தது. ஸோ இப்போ கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்மளுக்கு தேவையான என்ன ஷேப்பில் வேணால் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு என்ன ஈஸியாக இருக்குமோ அந்த ஷேப் தான் நான் ட்ரை பண்ணேன். நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் இது பண்ணிக்கோங்க. நடுவில் அந்த ஸ்டஃப் வச்சுட்டு ஒரு கார்னரில் அப்படியே ரோல் பண்ணிகிட்டே வாங்க. ரோல் பண்ணிகிட்டே அந்த ஃபைனல் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்கள் அந்த ஷேப் வர வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் தட்டி விட்டுருங்க. நான் எல்லாமே பேலன்ஸ் இருந்த எல்லா மாவையும் நான் ஷேப் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு முட்டை நீங்கள் நல்லா அடித்து அது மேலே அப்ளை பண்ணுங்கள். எதுக்காக நம்ம முட்டை ஆட் பண்ணுறோன்னா,
அந்த பேக்கரி ஸ்டைலில் அந்த ஃபினிஷிங் வரும். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் எல்லா ரோல்லையும் நான் வந்து அந்த எக்கோட மிக்ஸ்சர் வந்து ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒயிட் எள்ளு இருக்குல்ல, சிசமே சீடு, அது மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுங்க. ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டிங்கன்னா அந்த ஒரிஜினல் ஒரு பேக்கரி ஸ்டைலில் நம்ம வாங்குவோம்ல அந்த சிக்கன் பன் அந்த இது நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ நான் வந்து அவனில் வந்து 190 டிகிரியில் வச்சுட்டு ஒரு 30 மினிட்ஸ் நான் வந்து பேக் பண்ணி எடுத்து. ஸோ ஃபைனல் வந்து சிக்கன் பன் இப்படி தான் இருந்தது. நிஜமாலே டேஸ்ட் வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ உள்ள ஸ்டஃப்பு வந்து ஜூஸியாக இருந்தது. நான் வந்து சீஸ் வந்து ரொம்ப மைல்டாக தான் நான் ஆட் பண்ணேன். ஸோ உங்களுக்கு இன்னும் நிறைய சீஸ் வேணும்னா கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், டேக் கேர்.